இல்லை. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது போல ஒரு அசௌகரியமான சூழலை உணர முடிகிறது. திடீரென்று ஒரு குரல், நீ இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கான உலகில் பிரவேசிக்கப் போகிறாய். ஓ, அது என் உலகமா? அப்படித்தான் சொல்வார்கள். அதை நம்பினால் நீ ஏமாற்றம் எனும் பெருங்குழியில் விழ நேரலாம். சங்கிலிகள் பிணைக்கப்படலாம். நீ பிறரால் ஆளப்படலாம், வேட்டையாடவும் படலாம். ஐயையோ, அப்போது நான் என்ன செய்வது? ஆனால் நீ நம்பித்தான் ஆக வேண்டும், அது உன் உலகம் என்று. ஏன் அப்படி? அது அப்படித்தான். அது ஏன் அப்படித்தான்? நீ சொல்லாவிட்டால் என்ன? அங்கு போய் நான் தெரிந்து கொள்கிறேன். தாராளமாக கேட்டுப்பார். உனக்கு விடை கிடைத்தால் மறவாமல் என் முகவரிக்கு செய்தி அனுப்பு. இன்னும் ஒன்றை உனக்கு சொல்ல நினைக்கிறேன். சொல். என்னிடம் கேள்வி கேட்பது போல அங்கு போய் எதுவும் கேட்காதே. அது உன் பண்பிற்கோ உயிருக்கோ கேடாகலாம். ஏன் என்னை குழப்புகிறாய்? உன்னிடம் கேட்டதற்கு எனக்கு பதில் இல்லை. அங்கு போய் கேட்டு அனுப்பு என்றுதானே முன்பு சொன்னாய். இப்போது கேள்வியே கேட்கக்கூடாது என்றால் நான் என்னதான் செய்வது? அவர்கள் சொல்வதை செய். அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர்கள் என்ன சொன்னாலும் செய். என் ஆசை இருக்கக்கூடாது, கனவு வரவே கூடாது, உரிமை அதையெல்லாம் மறந்துவிடு. சுதந்திரம், உன் சிரிப்பு முதல் ஆடை வரை அனைத்தையும் அவர்கள் நிர்ணயிப்பார்கள். பிறகு எனக்கென்று அங்கு என்னதான் இருக்கும்? அதை குறித்த கவலையோ அக்கறையோ யாருக்கும் அங்கு இருக்க வாய்ப்பில்லை. இது என்ன பெரிய அநியாயமாக இருக்கிறது? பிறகு எதற்கு நான் அந்த உலகிற்கு செல்ல வேண்டும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயும் அங்குதான் இருக்க வேண்டும், ஆனால் நீயாக இருக்கக்கூடாது. இத்தனை ஓரவஞ்சனையுடன் என்னை அங்கு அனுப்பி வைக்கும் நீ யார்? அவர்கள் எனக்கு கடவுள் என பெயரிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் எனில் என்னை போல் உனக்கும் அங்கு எந்த உரிமையும் இல்லையோ? அது குறித்த கவலை உனக்கு எதற்கு? அதுவும் கேட்கக்கூடாதா? சரிதான், போ. என்னை அந்த உலகிற்கு அனுப்பும் நீ கடைசியாக எதுவும் சொல்ல நினைக்கிறாயா? எனக்கான நேரம் வந்து விட்டது, சீக்கிரம் சொல். எப்ஸ்டீன் ஃபைலில் உன் பெயர் இல்லாமல் இருக்க கடவாய். அது யார் எப்ஸ்டீன்? நீ இப்படியே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் உனக்கு அங்கு எதிரிகள் அதிகமாக கூடும். ஏன்? ஏனெனில் அவர்களுக்கு அறிவார்ந்த எந்த கேள்விகளுக்கும் விடை சொல்ல தெரியாது. எனில் எனக்கு எதற்கு அந்த உலகம்? அவசியம் நீ அங்குதான் இருக்க வேண்டும். ஏன்? நீ திருந்த மாட்டாய், போய் வா. வெளியில் ஒரே கூச்சல். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அப்பயே நினைச்சேன் என்று சலித்து கொண்டு தூரத்தில் போய்கொண்டு இருக்கிறது ஒரு பெண் குரல். அந்த சலிப்பான குரலை விழுங்கி அந்த இடமே அதிர வீல் என்ற அழுகையுடன் ஆழத் துவங்கி இருக்கிறது பெண் குழந்தை. கள்ளிப்பாலுக்கு தப்பித்த அதனிடம் 1000 கேள்விகள் வரிசையில் நிற்கின்றன. கடவுள் கைவிரித்து விட்டார். விடையளிக்க உங்களால் முடியுமா? நன்றி. ரேவதி ராம் அவர்களுக்கு கவிஞர் உஷா, மாவட்ட குழு நகர தலைவர், மாநகர தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். உஷா நந்தினி அவர்களுக்கு மாவட்ட குழு உறுப்பினர் வம்மன் செபா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். இப்பொழுது கள்ளக்காரம்பட்டி கோவிந்தராஜ் குழுவினருடைய கலை நிகழ்ச்சி விரைவாக நிகழ்ச்சியை முடித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் கள்ளுக்காரன்பட்டி கோவிந்தராசு கோலாட்ட கலைக்குழுவினர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் இனிதே துவங்குகிறோம். பாருங்க, இங்க வந்திருக்கும் அனைவரை வணங்குறேன் நானுங்க. இங்க வந்திருக்கும் அனைவரை வணங்குறேன் பாருங்க. பாருங்க, இங்க வந்திருக்கும் அனைவரை வணங்குறேன் நானுங்க. இங்க வந்திருக்கும் அனைவரை வணங்குறேன் பாருங்க.
சரஸ்வதி கல்விக்கெல்லாம் உதக்குறது அண்ணாதிபதி இந்த கொலைவாணி எங்கள் ஒரு ஞான சரஸ்வதி பள்ளியிருந்து படிப்பதாக சொல்லுறா சேதி பள்ளியிருந்து படிப்பதாக சொல்லுறா சேதி பாதம் படுந்து பாடும் எனக்கு நீங்க தான் கேதி பாதம் படுந்து பாடும் எனக்கு நீங்க தான் கேதி பாருங்க இங்க வந்திருக்க அனைவரை வணக்கிறேன் நானுங்க இங்க வந்திருக்க அனைவரை வணக்கிறேன் பாருங்க போறதா மாடபுர மகிழ தேர்ந்து நடந்த மாடவே இந்த மைனா குருவி துக்கணத்தாராக போடவே போடலாம் மடபுர மகிழ தேர்ந்து நடந்த மாடவே இந்த மைனா குருவி துக்கணத்தாராக போடவே காடையோட காடையோட கவுதறிக்கு என்றால போடவே காடையோட கவுதறிக்கு என்றால போடவே இந்த கடையை கேட்டா ஜனங்க பெரும் கூட்டம் கூடவே நம்ம கடையை கேட்டா ஜனங்க பெரும் கூட்டம் கூடவே பாருங்க நீ வந்திருக்கான இவரை வணங்கிறேன் நானுங்க நீ வந்திருக்கான இவரை வணங்கிறேன் பாருங்க நீ வந்திருக்கான இவரை வணங்கிறேன் நானுங்க தண்ணி அடிக்கிறவர் என்ன நான் சொல்லி வரேன் கொஞ்சம் கேளுனே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே தண்ணி அடிக்கிறவர் என்ன நான் சொல்லி வரேன் கொஞ்சம் கேளுனே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே தண்ணி அடிக்கிறவர் என்ன நான் சொல்லி வரேன் கொஞ்சம் கேளுனே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே சீட்டாடா சீட்டாடா ஆசைப்பட்டியம் பொண்டாட்டியோட தாலிய விட்டேன் சீட்டாடா ஆசைப்பட்டியம் பொண்டாட்டியோட தாலிய விட்டேன் பாட்டரு பாட்டு வாங்கனே ஏ மக கொலுசைய கூட கலந்து பாட்டரு பாட்டு வாங்கனே ஏ மக கொலுசைய கூட கலட்டி தண்ணி அடிக்கிறபடி நான் சொல்லி வரேன் கேளுனே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே கொஞ்சம் விளையாடி உள்ள குட்டி எல்லாம் பட்டுனே என் குடும்பத்தில உள்ள குட்டி எல்லாம் பட்டுனே நான் பண்ணே போச்சு உள்ள குட்டி எல்லாம் பட்டுனே அடாய் பண்ணே கெட்டு போச்சு என்னோட கிட்டே தண்ணி அடிக்கிறபடி நான் சொல்லி வரேன் கொஞ்சம் கேளுனே பாருக்கு நான் போனனே இந்த பரதேசியானே பாருக்கு நான் போனனே இந்த பரதேசியானே சாராயம் முடிச்சு சாராயம் முடிச்சு புட்டு தாறு மாறா நடந்தவனால் சாராயம் முடிச்சு புட்டு தாறு மாறா நடந்தவனால் விலை மாறு வீட்டுக்கு போனேன் பண்ணே ஐச்சு வந்து சீரழியே விலை மாறு வீட்டுக்கு போனேன் பண்ணே ஐச்சு வந்து சீரழியே தண்ணி அடிக்கிறபடி என்ன நான் சொல்லி வரேன் கொஞ்சம் கேளுனே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே பாருக்கு நான் போனனே இப்ப பரதேசியானே
மூத்தருக்கு வயசு 30 அதாய் பண்ணே யாருக்கு நான் கட்டி கொடுப்பது தண்ணி அடிக்கிற வழியிலே நான் சொல்லி வரந்தது கேளுனே பாருக்கு நான் போனேனே இப்ப பரதேசியானே பாருக்கு நான் போனேனே இப்ப பரதேசியானே தள்ளாத காலத்தில கஞ்சி குடிக்க வழியும் இல்லை தள்ளாத காலத்தில கஞ்சி குடிக்க வழியும் இல்லை பொல்லாத பார்வை பார்க்கிறா என் பொண்டாட்டி போடா இன்னும் எட்டி உதக்கிறா பொல்லாத பார்வை பார்க்கிறா என் பொண்டாட்டி போடா இன்னும் எட்டி உதக்கிறா தண்ணி அடிக்கிற வெளியனே நான் சொல்லி வரங்க கேளுனே பாருக்கு நான் உடனே இப்ப பரதேசியானே பாருக்கு நான் உடனே இப்ப பரதேசியானே பாருக்கு நான் உடனே இப்ப பரதேசியானே மிக சிறப்பாக கலை நிகழ்ச்சி பாராட்டி சிறப்பு செய்கிறார்கள். துணை மேயர் அவர்களை மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர் சுப செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கிறோம். பின்னாடி நிற்காதீங்க, முன்னாடி வாங்க அக்கா, முன்னாடி வாங்க. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க அண்ணே, ஃபோனில் எடுக்கிறேண்ணே, அண்ணே கீழே இருக்காண்ணா, பரவாயில்ல நின்றுங்க அக்கா, நில்லுங்க அப்படின்னு. கேமரா பாருங்க சார், கேமரா. மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களுக்கு மாமன்ற உறுப்பினர் சுப செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். செந்தில்குமாருக்கு தாமிய காசா மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய